நடனக்கலையை அரசாண்டு கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய சகோதரி பத்மபூஷன் பத்மா சுப்பிரமணியம் அவர்களே, வீரத்தாய் வேலுநாச்சியார் எனும் விடுதலை வெற்றி காவியத்தை நடன நாடகமாக்கி நெஞ்சை அழுகின்ற கவிதை வரிகளை பாடல்களாக்கி இந்த உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உள்ளத்திலே மூண்டிருக்கிற கனலை மேலும் வளர்க்கின்ற வகையில் 8 ஆண்டுகள் காடு மேடுகளில் ஓடியும் மறைந்தும் ஆயுதங்களை தயாரித்து கர்னல் மாஞ்சூரின் படைகளை வீழ்த்தி வெற்றி கொடி உயர்த்திய சிவகங்கை அரசி வீரத்தாய் வேலுநாச்சியாரினுடைய சரிதத்தை சொல்லுவதன் மூலமாக இனி ஒரு வீர சரித்திரத்துக்கு தமிழர்கள் தயாராக வேண்டும். என்பதனை தமிழ் மக்களுக்கு, தமிழகத்திலே உள்ள தமிழ் மக்களுக்கு, வளரும் இளம் தலைமுறைக்கு உணர்த்துகின்ற வகையில் இதனை படைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய ஸ்ரீராம் சர்மா அவர்களே, வேலுநாச்சியாராகவே எங்கள் இருதயங்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரி திருமதி மணிமேகலை சர்மா அவர்களே, இசையமைத்த ரங்கநாதன் அவர்களே, இதிலே பங்கேற்ற பாராட்டுக்குரிய கலைஞர்களே, எழுச்சி ஊட்டுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்திருக்கின்ற எனது ஆர்வீர் அண்ணன் பட நெடுமாறன் உள்ளிட்ட தமிழ் குலம் தடைப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தூய நெஞ்சம் கொண்ட என்னுடைய அன்பு சகோதரர்களே, கலை உலகில் தமிழ் இன உணர்வோடு தொடர்ந்து ஆண்டுகள் பலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுக்கும் மதிப்புக்கும் உரிய அன்புசார் வெள்ளித்திரை விற்பனர்களே, தமிழ் உணர்வோடு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்களே, தமிழ் உணர்வாளர்களே, படைப்பாளிகளே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். நாகர்கோட்டை, உள்ளிக்கோட்டை, சத்தூர் சங்கார கோட்டை, எழுவன்கோட்டை, பாகனேரி, பட்டமங்கலம், திருப்புவனம், திருப்பத்தூர், காளையார் கோவில் இவற்றை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சிவகங்கை சீமை 1728ஆம் வருடம் ராமநாதபுரம் அரசிடமிருந்து தனி அரசாக பிரிந்து சசிவர்ண உடையார் தேவர் முதல் அரசராகவும் 2ஆம் மன்னராக முத்து வடுகநாத பெரிய உடையார் தேவர் அரசேற்கவும் பரங்கிய படை 1772ஆம் ஆண்டு ஜூன் 1, 2, 3 நாட்களில் ராமநாதபுரம் அரசை வீழ்த்தி மகாராணி இளவரசை கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைத்து ஜூன் 25ஆம் தேதி காளையார் கோவிலில் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளுக்கு அமைக்கப்பட்ட ஆலயத்தில் ஈசனுக்கு வழிபாடு செய்து திரும்பிய முத்து வடுகநாதரை
வஞ்சகமாக நூற்றுக்கணக்கான பரங்கியர்களை சிப்பாய்கள் சூழ்ந்து கொண்டு சுட்டு பொசுக்க வீரத்தாய் வேலுநாச்சியார் கொல்லப்பட்டு கிடந்த அந்த மண்ணை எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து வீர சபதம் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டதில் இருந்து இந்த காட்சியை அவர் அமைத்திருக்கிறார்கள். இந்த காட்சியை அவருடைய கவிதை மொழியிலேயே எழுதியதை கொண்டு வந்து ஸ்ரீராம் சர்மா என்னிடம் பத்திரிகையோடு வந்து என்னிடத்திலே வாசித்து காண்பித்தார். நான் அந்த வரலாற்றை படித்திருந்தால் சுத்தானந்த பாரதி எழுதியிருக்கிறார், சஞ்சீவி எழுதியிருக்கிறார், கோபி மணிசேகரன் ஒரு அற்புதமான புதினமாக அதை எழுதியிருக்கிறார். ராணி வேலுநாச்சி என்ற தலைப்பில் முதல் பாகம் மணக்கோலம், இரண்டாம் பாகம் பிடக்கோலம் என்று எழுதியிருக்கிறார். அந்த வரலாறுகளை நான் படித்திருந்தாலும் கூட ஜான்சி ராணி வாழேந்துவதற்கு 77 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழேந்தியவள் இதனை நடன நாடகமாக்க வேண்டும். வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் விளம்பரத்திற்கு எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு நாங்கள் செலவுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று கூறுவதாக அவர் தெரிவித்த போது யாரிடத்திலும் வசூல் பண்ணாதீர்கள், எவரும் விளம்பரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம், நீங்கள் அதை தயாரியுங்கள், அதற்கான பொருட்செலவை எளியவன் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் நடத்துங்கள். அதன் ஒவ்வொரு கட்டமாக அதை தயாரிக்கின்ற பொழுது என்னிடத்திலே கொண்டு வந்து அதை போட்டு காட்டுவார். அந்த இசையை நித்யஸ்ரீ மகாதேவன் ஊரினை முறுக்கின்ற விதத்திலே அவர்கள் பாடியிருக்கிறார்களே, அந்த காட்சியெல்லாம் அமைத்து தந்திருக்கக்கூடிய அவருடைய பெருமையை சற்று சொல்ல வேண்டும். அவர் ரொம்ப தன்னடக்கமானவர் ஸ்ரீராம் சர்மா. அவரது தந்தையார்தான் இன்று தரணியிலும் வாழும் தமிழர் இல்லங்களிலும் தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது வாழ்வுகள் வள்ளுவருடைய திருவுருவப் படம். அந்த படத்தை வரைந்த மாபெரும் கலைஞர் சித்திரக்கலை வேணுகோபால் சர்மா அவர்கள் அருமை மகன்தான் ஸ்ரீராம் சர்மா அவர்கள். 30 ஆண்டுகள் திருவள்ளுவர் படத்தை வரைந்தார். 30 ஆண்டுகள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பாலை வடித்த அந்த வாழ்வுகள் வள்ளுவனுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கும், நாசி எப்படி இருக்கும், நெற்றி எப்படி இருக்கும், தோள்கள் எப்படி இருக்கும், அந்த விரல் அங்கே பாதங்களில் இருக்கக்கூடிய இந்த விரல்களை ஒவ்வொன்றையும் சிந்தித்து 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 பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் உயிர் நண்பர் எண்ணற்ற முறை அவர் வந்து பார்த்து அப்படிப்பட்ட வேணுகோபால் சர்மா அவர்கள் திருவள்ளுவர் படத்தை தரணிக்கு தந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு ஏற்கனவே அவர்களை நட்பு கொண்டிருந்த முதலமைச்சர் அவர்கள் யாரையும் அழைத்து செல்லாமல் அவர் தங்கியிருந்த விடுதி அறைக்கு முதலமைச்சர் நேரடியாக சென்ற அந்த அறைக்குள் போனார். பதவி எடுத்துக் கொண்டு முதல்வர்களே நீங்கள் சொன்னால் நான் வரமாட்டார் என்ற போது இல்லை, நாங்கள் தான் உங்களை வந்து பார்த்து கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொன்ன வேணுகோபால் சர்மா அவர்களுடைய மகன்தான் ஸ்ரீராம் சர்மா அவர்கள். இந்த காவியத்தில் சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. வேலு நாச்சியாருக்கும் வேலு பிள்ளை பிரபாகரனுக்கும் 19 வருடங்கள் இருக்கின்றன. மறைந்திருந்ததற்கு பிறகு படையெடுத்திருந்தார். அதுவே இன்னும் எதிர்காலத்திலே பிரபாகரன் நடத்துவார். தப்பி வருகிற போது உடையாள் தாகத்தாலே சுருண்டு விடுகின்ற வேலுநாச்சியாருக்கு தாகத்தை போக்க தண்ணீர் தருகிறார், உணவு வழங்குகிறார். நாடு போற்றுகின்ற அரசிதான் தான் தொட்டு தூக்கி தண்ணீர் கொடுத்த அந்த மகாராணி என்று அறிந்த போதவள் துடிக்கிறார். அவள் தலித் குலத்திலே பிறந்தவள் உடையாள். யார் கேட்டாலும் தெரியாது என்று கூறு சொல்லிவிட்டு வேலுநாச்சியார் போய்விட்டார். பரங்கியப்படை வெள்ளைக்காரருடைய படை சிப்பாய்கள் தேடி வந்தனர். இந்த பகுதியாகத்தானே, இந்த வழியாகத்தானே ஓடினார் வேலுநாச்சியார் என்பதும் அங்கே மாடு
சொன்னார். சித்திரவதை செய்தார்கள். ஒரு கரத்தை வெட்டினார்கள், தெரியாது என்று சொன்னார். இன்னொரு கரத்தை வெட்டினார்கள், தெரியாது என்று சொன்னார். தலையை குண்டாக வெட்டினார்கள். அவள்தான் உடையாள். வெட்டுடையாள் காணியை இந்த போதை இன்றைக்கு வைக்கிறது. மணிமுடி தரித்த போது முதலாக சென்ற இடம் வெட்டுடையார் காணியினுடைய கோயிலுக்கு அவர் ஆலயம் வைத்திருந்தார். அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த உண்டியலில் தன் கணவன் முத்துவர்கனாக தன் கழுத்திலே பூட்டிய வைர வாங்கில் இருக்கிற அந்த வைரத்தான் அந்த உண்டியலில் போட்டதாக கூட ஒரு செய்தி இருக்கிறது. கொல்லங்குடி அரண்மனையிலே இருந்திருந்த அதற்கு பிறகு பிரதானி தாண்டவராய பிள்ளை தான் சொல்லுகிறார், மருது சகோதரர்கள் உடல் இருக்கிறார்கள், விருபாட்சி அரண்மனைக்கு செல்வோம், அங்கே வெள்ளையரை எதிர்ப்பதற்கு விருபாட்சி மன்னர் கோபாலர் இருக்கிறார் என்று விருபாட்சி கோபாலநாயக்கருடைய அரண்மனைக்கு சென்றனர். அப்பொழுதுதான் ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையிலே அந்த மலையின் கோட்டை அவரிடம் இருக்கிறது, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறது, அவரிடத்தில் செல்லலாம், உதவி கேட்கலாம் என்று தாண்டவராய பிள்ளை சொல்லுகிறார். 1772 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கைப்பட வேலுநாச்சியார் ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் ஆவணங்களில் இருக்கிறது. என்ன அற்புதமாக அந்த காட்சியை கண்டீர்கள். ஹைதர் அலிக்கு தோற்றத்திற்கு பொருத்தமான ஒருவரை சிதிராம் சர்மா அவர்கள், வீராதி வீரர் திப்புவின் தகப்பன், பரங்கியல் படைகளை சிதறடித்த மாவீரர் திப்பு சுல்தானை பெற்றெடுத்த தகப்பன், அவரும் கலங்காத வீரர். அந்த ஹைதர் தமிழர்களுக்கு உதவினார், தமிழர் விடுதலைக்கு உதவினார். அதற்கு பொருத்தமான ஆணை தேடி கொண்டு வந்து இதனை பாத்திரத்திலே நிறுத்தி இருக்கிறார்கள். வாங்கி சொல்லுகிற போது ஹைதர் அலி தொழுகை நடத்துகிற போது இந்த குரல் எந்த குரலாக இருக்கிறது? இசை முரசு அதிகமானுடைய குரலாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று இப்பொழுது அதிகமான நிகழ்ச்சிகளுக்கு வருவதில்லை. அப்படியானால் எங்களுக்கு தெரிந்த ஒரு இளைஞர் இருக்கிறார், பயன்படுத்தி பாருங்கள். அவன் பெயர் நெல்லை அபூபக்கர் என்று சொல்லி அவன் முதலில் கேட்டுவிட்டு வந்து சொன்னார். என்ன அற்புதமாக பாடிவிட்டார்கள். அந்த காட்சியை பாருங்கள். நான் இன்னும் சொல்லுகிறேன், ஹைதர் அலி அவர்கள் தமிழர் மகாராணியை வரவேற்கிறது ஒரு விருந்தோம்பும் பண்போடு. உங்கள் வீரத்தை அறிவேன், தமிழர் மானத்தை அறிவேன், தமிழர் போராட்டத்தை அறியப்பட்ட துன்பத்தை அறிவேன் என்று சொல்லுகிற போது உங்களுடைய பார்த்து வணக்கம் என்று சொல்லுவதை போல தவறாக கருதிவிடக்கூடாது. ஹைதர் அலி இந்த நிகழ்ச்சியிலே காட்டப்படுகின்ற மன்னர் ஹைதர் அலி ராணி வேலுநாச்சியார் அவர்களை பார்த்து வணக்கம் சொல்வது தமிழர் பண்பாட்டின் அடிப்படையில். அதை உயர்த்தி வணங்குவதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. வணக்கம் வணக்கம் சொல்லுவது மரபு. ஹைதர் அலி அறிந்தவர், அதனால் வணக்கம் சொல்லுவார். சிலவற்றை முதலிலே தெளிவுபடுத்தி விடுவது நல்லது. வீரர்கள் வேண்டும், துப்பாக்கிகள் வேண்டும் என்று கேட்கிறார். கடிதத்தில் இருக்கிறது. பெர்சிய மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று சுவடிகளில் ஹைதர் அலியினுடைய சிறப்புகள் இருக்கிறது. திண்டுக்கல் கோட்டை மலையை பற்றிய குறிப்பு இருக்கிறது. ஹைதர் அலியினுடைய மருமகனாக சையத் சாஹிப் அவர்கள் அங்கே இருந்ததற்கான வரலாற்று குறிப்பு இருக்கிறது. 12 பீரங்கி வண்டிகள், 500 துப்பாக்கிகள், நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகள், 5000 குதிரை வீரர்கள், 5000 போர் வீரர்கள், அனைத்தையும் ஹைதர் அலி தந்து உதவியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். தப்பித்தெழுகிற போது ஆண்மகன் வேடத்தில் ஒரு முஸ்லிம் இளைஞர் வேடத்தில் ஜமாத் கான் என்ற பெயரை தப்பித்தெழுதாக சுத்தானந்த பாரதி எழுதி வைத்திருக்கிறார். வேலுநாச்சியார் இதற்கு பிறகு போர் மூண்ட காட்சிகளை காட்டினார்கள். ஆயிரக்கணக்கிலே குயிலி தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டு முதல் மனித வெடிகுண்டு என்றெல்லாம் சொன்னார்களே, அதை போல 1000 கிடங்கை அழித்து
தன் உயிரையை தாய்வார்த்து கொடுத்து ஒரு தலித் குடும்பத்திலே, அதுவும் ஒடுக்கப்பட்ட குலத்திலே பிறந்த குயிலி தன்னை அழைத்துக் கொண்டதாக ஒரு வரலாறு. இந்த கட்டத்தில் எந்த ஆயுத உதவிகளை ஹைதர் செய்தார். வீரம் செறிந்த போரை வேலுநாச்சியார் நடத்தினார். கர்னல் பாஞ்சூர், ஆபிரகாம் பாஞ்சூர், கர்னல் ஸ்மித் ராமநாதபுரத்தை வென்றார். ஆபிரகாம் பாஞ்சூர் அந்த பாஞ்சூருக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். அவன் இனி இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன் என்று சாசனம் எழுதி கொடுத்து விட்டு போனான். 1780 வருடம் அக்டோபர் 20 சிவகங்கை போரிலே வேலுநாச்சியார் வென்றார். 6 மொழிகளை அறிந்திருந்தார். உருது மொழி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் தவிர இத்தனை மொழிகளிலும் பாண்டித்யம் பெற்றிருந்தார். அரசு உரிமைக்கு வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பாதிரியாரிடம் பிரெஞ்சு மொழியை பயின்றார். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசை மீட்டு படைகளை நடத்தி 6 மொழிகளில் 7 மொழிகளில் பாண்டித்யம் பெற்று இத்தனை சிறப்புகளை பெற்றிருந்தவர்கள். வெள்ளச்சி நாச்சியார் அந்த மகளோடு தான் தப்பிச் சென்றதாக செய்தி இருக்கிறது. அதற்கு பிறகு 1790 ஆண்டு மகள் வெள்ளச்சி நாச்சியார் நோயால் மடிய, 3 ஆண்டுகள் கழித்து பேச்சு குழந்தை நாச்சியார் நோயால் மடிய, மனம் உடைந்தது உண்டு. நோய்வாய்ப்பட்டுத்தான் மறைந்திருக்கிறார்கள். 1796 வருடம் உலகமெல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற டிசம்பர் 25 அன்று வேலுநாச்சியார் மறைந்தார். இயேசு பிறந்தார் கிறிஸ்துமஸ் அன்று உலகம் கொண்டாடுகிறது. வேலுநாச்சியார் அநேக இடத்திலே மறைந்து விட்டார் என்று மீண்டும் உயிர் எழுந்து வருகிறார், உணர்ச்சியோடு வருகிறார். அந்த வகையில் இன்னொரு செய்தி, ஊமத்துறை மதுபாண்டியர்கள் திருப்பத்தூரிலே கொடூரமாக அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு, 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு, தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு, ஜலியன் வாலாபாகை விட கொடூரமான முறையிலே வெள்ளையர்கள் தமிழர்களை கொண்டு குவித்தனர். நூற்றுக்கணக்கான படங்கள் அப்படியே தொண்டு விடப்பட்டு அழுகிக் கொண்டிருந்தன. அதற்கு பின்னர் ஊமத்துறை தப்பி அப்படியே போய்விட்டதாக ஒரு செய்தி ஒருவர் எழுதியிருக்கிறார். இன்னும் சிலர் வெள்ளைக்காரன் வெல்ஸ் எழுதியிருக்கக்கூடிய ஆவணக்குறிப்பில் ஊமத்துறை கைது செய்யப்பட்டதாகவும், இடிவாக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு தூக்கிலிடப்பட்டதாகவும் அந்த செய்தி இந்த நாளாம் ஜூன் 10 நாள் தான் ஊமத்துறை தூக்கிலிடப்பட்டதாக அந்த செய்தி. இந்த வீர வரலாற்றை இந்த இமயம் கொடுமுடி முதல் குமரி திருப்படி வரை இருக்கக்கூடிய இந்த பூபாகத்தில் வெள்ளையரை எதிர்த்து வீழ்த்தி வெற்றி பெற்று ஆண்டுகள் பரவாக ஆட்சி நடத்தியது தமிழச்சி ராணி வேலுநாச்சியார் மட்டும்தான். அத்தகைய பெருமைக்குரிய வேலுநாச்சியாருடைய வீர வரலாற்றை நடனாடகம் ஆக்கியிருக்கிறார்கள். இங்கே பலருக்கு சந்தேகம். ஏனென்றால் ஓஏகே தேவர் எப்பொழுது இந்த காட்சிக்கு வந்தார்கள் மாசிலாம் அவர்கள் கேட்டார்கள். பெரிய மதுவாக நடிப்பவர் ஓஏகே தேவர் அவர்களுடைய மகன். அந்த தோற்றம் அப்படியே இருக்கிறது. அதுவும் திருமலை மன்னர் வேடத்தில், வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் ஊமத்துறை வேடத்தில், அதே போல மகாதேவி திரைப்படத்தில் அன்றைய மக்கள் கழகத்திற்கு பக்கத்திலே வாழ்வீசுகிற இடத்தில் பார்த்த பெரிய மனுஷனை பார்த்தோம். பொருத்தமான ஒருவரை சின்ன மருத்துவமாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். கர்னல் பாஞ்சோராக ராம்ஜி நடித்தாரை அற்புதமாக அவரும் தன்னுடைய பாத்திரத்தை செய்தார். எல்லோருமே குயிலியாக, பிரியதர்சினி குயிலியாக நடித்தார். உயிரூட்டமான காட்சிகள், அந்த நடன நிகழ்ச்சி, அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். இந்த நடனம் நமக்கே உரியதல்லவா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இளங்கோ சிலப்பதிகாரத்தை தருகிற பொழுது இந்த மேடையை பற்றி கூட, நடன மேடை, நாடக மேடை, நடன மேடை எப்படி இருக்கிற போது கலந்து வர எழுதி மேலே இருந்து திரை அப்படி மறைவாக இருந்து நேர்முக எழுதி நேராக வரும், பொருந்து வர எழுதி 2 பக்கத்திலிருந்து திரைகள் வரும். இப்படி தமிழர்களை அமைந்திருந்தார்கள். 5 வயதில்
8 திக்கிலும் சென்றனர், கலைகளோடு சென்றனர். வடமலை பிறந்த பொன்னும் மணியும், குடமலை பிறந்த ஆரம்ப மகிழும், தென்கடல் முத்தும், குடகடல் புகிரும், கங்கை வாரியும், காவிரி பயனும் கொண்டு கடல் கடந்த நாடுகளுக்கு சென்றார்கள், படையெடுத்து சென்றார்கள். எங்கும் புலிக்கொடி பறந்தது வெற்றி கொடியாக, கரிகாலன் காலத்தில், ராஜராஜன் காலத்தில், ராஜேந்திரன் காலத்தில். அது 8 திக்கிலும் சென்று வெற்றி முரசு கொட்டியவர்கள். எனவே இந்த வீரகாவியத்தை பார்க்கிற போது வீரமும் மானமும் தமிழர்களில் மண்ணோடு கலந்தது, தமிழர்களில் நாடி நரம்புகளில் ஓடும் குருதி ஓட்டத்தோடு கலந்தது. இந்த கலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், வீரமும் மானமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதோடு இந்த காவியம், இந்த அருமையான வீரத்தாய் வேலுநாச்சியார், இது தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கே இது நிகழ்த்தப்பட வேண்டும். இந்தியாவிலே உள்ள முக்கிய நகரங்களிலே நிகழ்த்தப்பட வேண்டும். உலகெங்கும் தமிழர்கள் எந்தெந்த நாடுகளிலே வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் வீரத்தாய் வேலுநாச்சியார் நிகழ்த்தப்பட வேண்டும். அதிலே ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியோடு தாயகத்தின் விடுதலைக்காக அவர்கள் வெற்றி பெற்றதை போல எங்கள் ஈழ மக்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற தாகத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். உங்கள் பொன்னான நேரத்தை தன் வந்தீர்கள். மதிப்புக்குரிய பத்மா சுப்பிரமணியம் அவர்கள், நீங்கள் வருவதாக நேற்று வரை எனக்கு தெரியாது என்றார். நான் தான் என் பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னேன். நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை உங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறீர்கள். இதன் முழு பெருமையும் ஸ்ரீராம் சர்மா அவர்களுக்கும், அவர்கள் துணைவியார் மணிமேகலை அவர்களுக்கும், கலைஞர்களுக்கும் தான். அத்தனை கலைஞர்களையும் கௌரவப்படுத்த வேண்டும். நெடுநேரம் உங்களை காக்க வைக்கக்கூடாது. தனி ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி இதிலே பங்கேற்ற 60 கலைஞர்களுக்கும் விருதுகள் கொடுத்து சிறப்பிப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கான நிர்மாணம் போன்ற தமிழ் உணர்வாளர்களை அழைத்ததை சிறப்பிக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த இனிய முன்னிரவு பொழுதில் இந்த அற்புதமான